மக்களே, நான் தான் சனா அண்ட் வெல்கம் டு டுடே சனா. இன்னைக்கு வீடியோல நான் உங்களுக்கு இந்த ஒரு அழகான ஒரு சம்மருக்கு அப்ரோப்ரியேட்டான ஒரு மேக்கப் பேஸ், ஆல்மோஸ்ட் ஃபுல் ஃபேஸ் ஆஃப் மேக்கப் போட்டாலும் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகாம எப்படி மேக்கப் பண்றதுங்கிறது இந்த வீடியோல நான் உங்களுக்கு க்ளோஸ் அப்ல காமிச்சிருக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவை நீங்க வந்து ஹை குவாலிட்டியில வச்சு பாருங்க. ஹச்டி வீடியோ தான், ஸோ நிறைய நெட்டெல்லாம் உங்களுக்கு போகாது. அண்ட் இந்த வீடியோல லாஸ்ட்ல நான் உங்களுக்கு வந்து லைவ் வாட்டர் ப்ரூஃப் டெஸ்ட்டுமே பண்ணியிருக்கிறேன். டிஷ்யூ வச்சு உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுதா இல்லையான்னு காமிக்கிறதுக்கு. ஸ்பாய்லர் அலர்ட், சுத்தமா டிரான்ஸ்ஃபர் ஆகல. ஸோ இந்த சம்மருக்கு உங்களுக்கு வந்து சுத்தமா கேக்கியா ஃபீல் ஆகாம பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து ஃபுல் ஃபேஸ் ஆஃப் மேக்கப் போட்டு எப்படி அழகா ஆகுறது தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஐ நோ மேக்கப் போட்டாதான் அழகா ஆக முடியும்னு இல்லை, பட் ஐ ஃபீல் குவைட் பிரிட்டி. உங்களுக்கு லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். ஸோ இந்த மேக்கப் லுக்கை நான் எப்படி கிரியேட் பண்ணணும்னு பார்க்க நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. பட் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் ஒரே செகண்ட் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அண்ட் இப்போ நம்ம ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்போவுமே மாய்ஸ்சரைசேஷனாக தான் இருக்கணும். நான் வந்து எப்படின்னா மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி ஸ்கின் கேர் ஆல்ரெடி பண்ணாலும் பண்ணாட்டாலும் நான் ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் முதல்ல இருந்தே பண்ணுவேன். அட்லீஸ்ட் சீரம்லாம் யூஸ் பண்ணாட்டாலும் மாய்ஸ்சரைசர், ஏதாவது ஃபேஸ் ஆயில், சன்ஸ்க்ரீன் அதெல்லாம் வந்து நான் மறுபடியும் பண்ணுவேன். இல்லை நான் வீடியோக்காக எடுக்கிறேன் அப்படின்னா நான் வந்து மாய்ஸ்சரைசரை மேலே போட்டு தான் பண்ணுவேன். அப்பந்தான் நீங்கள் மாய்ஸ்சரைஸ் பண்ணால் மட்டும்தான் உங்கள் ஸ்கின் வந்து மேக்கப்பை நல்லா ஒழுங்காக ஏற்றுக்கும். இல்லாட்டா ஒரு மாதிரி பேச்சியாக ஃபீல் ஆகும். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து இப்போ ஒரு 2-3 ஸ்டெப் ஸ்கின் கேர் பண்ணுறீங்க அப்படின்னா காய விட்டுருங்க. ஒன்று காஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப் போடுங்க. நீங்கள் முடிக்கும் போது உங்கள் ஸ்கின் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ப்ரைமர். நான் வந்து இந்த ஸ்டெப் என்னால் பண்ணாமல் இருக்கவே முடியாது. பிகாஸ் எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின், எனக்கு வந்து என்லார்ஜ்டு போர்ஸ் தான். ஆயிலி ஸ்கின்னாலே அப்படி தான் இருக்கும். தட் இஸ் கம்ப்ளீட்லி நார்மல். உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சரைசர் போட்டுக்கோங்க. பட் உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னா இந்த மாதிரி ஒரு போர் மினிமைசிங் ப்ரைமர் நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே நான் என்ன பண்ணுறேன்னு நல்லா நோட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து நார்மலாக அப்ளை பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற ப்ரைமரை வந்து நான் என்னோட ஃபேஸில் புஷ் பண்ணுறேன், என்னோட போர்ஸில். இது நான் ரீசெண்டாக பார்த்த ஒரு ட்ரிக், எனக்கு வந்து இது ஒர்க் ஆகுது நல்லாவே. ஸோ எனக்கு எங்கெல்லாம் ஓப்பன் போர்ஸ் அண்ட் எங்கெல்லாம் எனக்கு வந்து ஆயில் ஜாஸ்தியாக வருமோ அது என்னோட மூக்கு அண்ட் என்னோட சீக்ஸ்க்கு மேலே அங்கே நான் வந்து புஷ் பண்ணிக்கிறேன். புஷ் பண்ணி எக்ஸஸ் எல்லாம் நல்லாவே புஷ் பண்ணிடுறேன். மீதி இருந்துச்சுன்னா எடுத்து விட்டுறேன். ஓகேவா? அதையுமே காய விட்டுருங்க. எல்லாத்துக்குமே டைம் கொடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் ஒரு ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷனை பத்தி நிறைய நான் வந்து பேச வேண்டியது இருக்கு. ஓகேவா? மெயினா என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து ரெட் டோன் இருக்குது. ஸோ நான் வந்து எக்ஸ்ட்ராவா கலர் கரெக்டர் யூஸ் பண்ண வேணாம். எக்ஸ்ட்ராவா நான் வந்து கன்சீலர் யூஸ் பண்ண வேணாம். இந்த ஒரு ஃபவுண்டேஷன் போதும். பட் இந்த மாதிரி டார்க் ஷேட் அண்ட் ரெட் டோன் இருக்கிற ஃபவுண்டேஷன் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ஃபுல் ஃபேஸ்லயும் கொண்டு போயிருங்க. ஓகேவா? ஸ்பாட் கரெக்ட் மாதிரி பண்ணாதீங்க, ஃபுல் ஃபேஸ்லயும் கொண்டு போயிருங்க. அதுவும் இல்லாம இந்த ஃபவுண்டேஷன் ஸ்பெசிஃபிக்கலி ஹேஸ் அ பவுடர்ட் ஃபினிஷ். உங்களுக்கு பாத்தீங்கன்னாலே தெரியும். சுத்தமா ஃபேஸ்ல போட்ட எந்த ஒரு சுவடுமே உங்களுக்கு வந்து ஃபீலே ஆகாது. நேர்ல பார்க்கும்போது கூட எந்த ஒரு சுத்தமா ஒரு அடையாளமே தெரியாது நீங்க மேக்கப் போட்டுருக்கீங்கன்னு. அண்ட் நீங்க கழுத்துலையும் அதை வந்து எடுத்துட்டு போய்க்கோங்க. அதுவும் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ ஃபவுண்டேஷன்ல கீ ஸ்டெப் இந்த மாதிரி ரொம்ப லிக்யூடா இல்லாம நீங்க வந்து ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு முன்னாடியே டிரான்ஸ்ஃபர் ஆகாத மாதிரியான ஃபவுண்டேஷனை எடுங்க. இந்த ஃபவுண்டேஷன் டிரான்ஸ்ஃபர் ஆகாது, அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிளஸ் அந்த டின்ட்டும் கூட நான் சொல்றேன்ல, அந்த ரெட் டின்ட் இருக்கிறதுனால எனக்கு வந்து எக்ஸ்ட்ராவா கலர் கரெக்ட் பண்ண வேணாம். பிளஸ் இதுக்கு ஒரு நல்ல கவரேஜுமே இருக்கும் இந்த ஃபவுண்டேஷன். பிளஸ் இந்த ஃபவுண்டேஷன் வந்து நான் நோட் பண்ணது என்னன்னா ப்ரஷ் கூட நல்லா ஒர்க் ஆகுது. நல்லா டைட்லி பேக்டு ப்ரஷ் கூட. ஸோ அதனால தான் நான் வந்து இன்னைக்கு ப்ரஷ்ஷும் யூஸ் பண்ணியிருக்கிறேன். எனக்கு மேக்ஸிமம் கவரேஜும் கிடைக்கும், நல்லா ஈஸியாக பிளெண்டும் ஆகும். பிளஸ் இந்த ஃபவுண்டேஷன் வந்து சூப்பர் பிகினர் ஃப்ரெண்ட்லி. எந்த லெவல் ஆஃப் எக்ஸ்பர்டீஸ்ல நீங்க இருக்கிறீங்கனாலும் சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் நான் வந்து என்னோட அண்டர் ஐல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பில்ட் பண்ணிக்கிறேன் சேம் ஃபவுண்டேஷனை. அப்போ தான் நெக்ஸ்ட் நான் வந்து ஹைலைட் பண்ணும்போது, ஹைலைட்டிங் கன்சீலர் போடும்போது எனக்கு வந்து கிரே ஆகாம இருக்கும். பிகாஸ் அந்த பெரிய ப்ரஷ்ஷை வச்சு என்னால் என்னோட அண்டர் ஐயை கவர் பண்ண முடியாது அந்த ஃபவுண்டேஷனை வச்சு. ஸோ அதனால நான் வந்து எக்ஸ்ட்ராவா போட்டு கன்சீலர் ப்ரஷ் வச்சு நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் வந்து எல்லாமே உங்களுக்கு க்ளோஸ் அப்ல காமிக்கிறேன். சுத்தமா எங்கேயுமே உங்களுக்கு கேக்கா இருக்காது. நெக்ஸ்ட் ஒரு ஹைலைட்டிங் கன்சீலர் எடுத்துக்கிறேன். இந்த கன்சீலர் எனக்கு ஏன் பிடிக்கும் அப்படின்னா நேச்சுரலாவே என்னோட ஸ்கின் வந்து பிரைட்டா இருந்துச்சுன்னா இந்த கலர்ல தான் இருக்கும்.
பிளஸ் இதுல ஸ்லைட்லி ஒரு பிங்க் டோன் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் பிரைட்டண்டா காமிக்கும் என்னோட அண்டர் ஐய. பிளஸ் எனக்கு வந்து இது ஈஸியா பிளெண்ட் ஆகுற விதம் ரொம்ப பிடிக்கும். இதே நான் வந்து ப்ரஷ் வச்சு நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸ்பஞ்ச்ல பண்ணேன் அப்படின்னா எனக்கு கவரேஜ் கொஞ்சம் கம்மியாயிடும். ஸோ அதனால நான் வந்து ப்ரஷ் வச்சு பண்ணிக்கிறேன். பட் தட் இஸ் டோட்டலி அப் டு யுவர் ப்ரிஃபரன்ஸ். பிளஸ் நான் வந்து என்னோட டைரக்ட் அண்டர் ஐக்கு கீழே நான் வந்து கொண்டு போகல. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நான் வந்து என்னோட சீக்ஸ்க்கு மேல நார்மலா என்னோட ஹை பாயிண்ட் அதுதான். அங்க நான் வந்து பிரைட்டன் பண்ணிக்கிறேன். அங்க பண்ணுனா போதும். மீதி இருக்கிறத மட்டும் நான் வந்து என்னோட அண்டர் ஐக்கு கீழே கொண்டு போய்க்கிறேன். அண்ட் நோஸையும் நெத்தியும் நான் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். என்னோட ஃபேஸ் ஷேப்புக்கு எனக்கு வந்து என்னோட சின்ன ஹைலைட் பண்ணா நல்லா இருக்காது. ஸோ அதனால நான் வந்து அதை விட்டுடுறேன். அதுவும் இல்லாம இந்த கன்சீலர் பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் ஆகாது. சூப்பர் லாங் லாஸ்டிங். பிளஸ் உங்களுக்கு வந்து பிளெண்டிங் டைம் கொஞ்சம் நிறையவே இருக்கும். டக்குன்னு ட்ரை ஆகி உங்க ஃபேஸ்ல வந்து பேட்சி ஆகாது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னாலும் தெரியும் சுத்தமா கேக்கி ஆகல. நான் உங்களுக்கு இப்ப என்ன காமிக்கிறேனோ அதுதான் எனக்கு வந்து என்னோட கண்ணாடியிலுமே எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் பிளஷ். இந்த பிளஷ்க்கு தான் நான் வந்து கொஞ்சம் பயந்துட்டேன் எப்படி ஒர்க் ஆக போகுதோன்னு. பட் நான் வந்து மேக்ஸிமம் கவரேஜ் வேணுங்கிறதுனால எனக்கு நிறைய பிக்மெண்ட் வேணுங்கிறதுனால நான் என்னோட கையை வச்சு நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன் இந்த பிளஷை. என்னோட ஃபேஸ் ஷேப்க்கு எனக்கு வந்து சென்டர்ல கொண்டு வந்தா பிளஷ் நல்லா இருக்காது. ஸோ நான் சைட்லயே நான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிப்பேன். ஒரு கையை வச்சு பிக்மெண்ட்டை டெபாசிட் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற ஃபிங்கர்ஸை வச்சு நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அப்போ இப்ப நான் வந்து என்ன பண்றேன்னா நிறைய பிளஷ் எடுத்துட்டேன். ஸோ எங்க போடுறதுன்னு தெரியாம இஷ்டத்துக்கு போட்டுட்டு இருக்கிறேன். மன்னிச்சிருங்க. நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு பவுடர் பிளஷ் எடுத்துக்கிறேன். இது ரொம்ப பிக்மெண்டட் கிடையாது. பட் டீசென்டான பிக்மெண்ட் இருக்கும். எதுக்குன்னா இந்த டூஇ பிளஷை வந்து செட் பண்றதுக்கு. எப்பவுமே நீங்க வந்து ரொம்ப நேரம் லாங் லாஸ்டிங்கா இருக்கணும், டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு லிக்விட் ப்ராடக்ட் போடுறீங்கன்னா அதுக்கு மேல பவுடர் வச்சு செட் பண்றது பெஸ்ட். இதுக்கு நார்மல் பவுடர் நீங்க யூஸ் பண்ணிருக்கலாம். பட் நான் வந்து பவுடர் பிளஷ் யூஸ் பண்றேன். இன்னும் கொஞ்சம் பிக்மெண்ட் வேணுங்கிறதுக்காக மட்டும். நெக்ஸ்ட் நான் வந்து பிரான்சர் பண்ணிக்கிறேன். பிரான்சரை நான் வந்து என்னோட ஹை பாயிண்ட்ஸ்ல போடுறேன். நேச்சுரலா உங்களுக்கு வந்து எங்க டேன் ஆகுமோ ஜாஸ்தியா அங்கதான் பிரான்சர் போடணும். கான்டோர் போடுற இடத்துல இல்ல. ஓகேவா? ஸோ அதனால என்னோட பிளஷ்க்கு மேல போட்டு பிளஷ் கூட நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அப்போ இன்னும் நேச்சுரலா தெரியும். நெக்ஸ்ட் நான் வந்து என்னோட ஃபேஸையும் என்னோட நெக்கையும் வந்து ஒரே கலர் ஆக்கணுங்கிறதுக்காக நான் வந்து என்னோட ஜா லைன்லயே நான் வந்து போட்டுக்கிறேன். அப்போ எனக்கு அப்போ ஃபவுண்டேஷனும் நெக்கும் தனித்தனியா தெரியாது. நெக்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் ரொம்ப முக்கியம். இது நான் வந்து ஸ்விஸ் பியூட்டில இருந்து உள்ள ஒரு லூஸ் பவுடர். இதே சேம் பவுடர் உங்ககிட்ட இல்லைனாலும் கூட நல்ல ஃபைன்லி பவுடரை வந்து நீங்க யூஸ் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. ஸோ காம்பாக்ட் பவுடரை அவாய்ட் பண்ணிருங்க. மெயினா அந்த மேபிளினோட ஃபிட்மி. முன்னாடி நான் வச்சிருந்த பவுடர் வந்து சூப்பரா இருந்துச்சு. பட் நியூவா நான் வாங்கின பவுடர் வந்து நல்லாவே டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஃபேஸ்ல இருந்து போகல, பட் டிஷ்யூல எல்லாம் வரத சொல்றேன். ஸோ இந்த பவுடரை நீங்க நோட் பண்ணீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான டெக்னிக் பண்றேன். நான் வந்து எனக்கு எங்க ஆயில் வருமோ, எனக்கு வந்து என்னோட அண்டர் ஐல ஆயில் வராது. என்னோட சீக்ஸ்ல தான் எனக்கு வந்து நிறைய ஆயில் ப்ரொடியூஸ் ஆகும். சீக்ஸ்லயும் என்னோட நோஸ்லயும். அங்க வந்து நான் என்னோட பஃப் வச்சு நல்லா டெபாசிட் பண்றேன் அந்த பவுடரை. பஃப் வச்சு பண்ணும்போது எக்ஸ்ட்ராவா நல்லாவே டெபாசிட் ஆகும். நான் வந்து என்னோட அண்டர் ஐக்கு கீழே சுத்தமா அந்த பஃபை கொண்டே போகல. பிகாஸ் கேக்கி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அப்புறமா எக்ஸ்ட்ராவா இருக்கிறதெல்லாம் அந்த ப்ரஷ்ஷை வச்சு நான் வந்து தொடச்சு விட்டுட்டேன். மீதி என் கையில இருந்த பவுடரை மட்டும் எடுத்து நான் என்னோட அண்டர் ஐயை நான் வந்து செட் பண்றேன். லூஸ்லி பேக்டு பவுடர். உங்ககிட்ட ஐ ஷேடோ ப்ரஷ் இருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல. ப்ரஷ்ல மட்டும் எதுவும் இல்லாம பாத்துக்கோங்க. அதை வச்சு நான் வந்து என்னோட அண்டர் ஐய செட் பண்றேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் என்ன கேட்டா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இல்ல ஃபர்ஸ்ட் பிரைமர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறமா இந்த லூஸ் பவுடர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த ஸ்டெப் செட்டிங் மிஸ்ட். நான் இந்த மேபிளினோட யூஸ் பண்றேன். ஐ ஸ்வேர் பை இட். சரியா? அப்படி லாங் லாஸ்டிங் ஆக்கிடும் உங்களோட மேக்கப்பை. பிளஸ் நேச்சுரலா அதை வந்து ட்ரை ஆக விடுங்க. ஓகேவா? இப்போ நான் வந்து என்னோட ஐ மேக்கப் ஃபுல்லா முடிச்சிட்டேன். ஐ மேக்கப்ல பெருசா எதுவும் இல்லை. எல்லாமே வாட்டர் ப்ரூஃபா இருக்கிற மாதிரி மட்டும் பாத்துக்கோங்க. என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணேன் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் செக் தட் அவுட் டூ. நெக்ஸ்ட் நான் வந்து இந்த மேக்கப் தொடங்குறதுக்கு முன்னாடி என்னோட லிப்ஸ்ல ஒரு லிப் டென்ட் போட்டிருந்தேன். அதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். ஸோ அது வந்து என்னோட லிப்ஸ்டிக் இன்னுமே கொஞ்சம் லாங் லாஸ்டிங் ஆகும். அதை நான் இப்போ எக்ஸஸை நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு லிப் லைனர் போடுறேன். ஓகேவா? இன்னைக்கு நான் யூஸ் பண்ண போற லிப்ஸ்டிக்கு பெருசா எனக்கு லிப் லைனர் தேவையில்லை. பட் எனக்கு எந்த லிப்ஸ்டிக்னாலும் லிப் லைனர் போட்டு போடுறது பிடிக்கும். அது கொஞ்சம் என்ஹான்ஸ்டா காமிக்கும் என்னோட லிப் கலரை.
நெக்ஸ்ட் லிப்ஸ்டிக்கை நான் வந்து ஈவன் அப்ளை பண்ணிக்கிறேன். அது வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வந்து பண்ணிக்கலாம். இப்போ நீங்க லிப் லைனரையுமே நீங்க ஓவர்லைன் பண்றது, அண்டர்லைன் பண்றது எல்லாமே உங்களுக்கு வந்து உங்க விருப்பப்படி. நான் எனக்கு எது செட் ஆகுமோ அதை நான் வந்து பண்றேன். இன்னைக்கு நான் போட்டிருக்கிறது வந்து சூப்பர் லாங் லாஸ்டிங் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் லிப்ஸ்டிக் தான். ஸோ தட்ஸ் இட். இதுவே உங்களுக்கு ஃபுல் ஃபேஸ் ஆஃப் மேக்கப் தான். ஓகேவா? நீங்க வந்து ஹைலைட்டர் போடணும்னு அவசியம் இல்லை, கான்டோர் போடணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா ஐ ஷேடோ கூட போடணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே உங்க ஃபேஸ்க்கு எது போட்டா கரெக்டா இருக்கும். இப்ப நான் வந்து நிறைய மேக்கப் போட்டிருந்தாலும் எனக்கு வந்து பாக்குறதுக்கும் அப்படி ஃபீல் ஆகல, எனக்கு வந்து எனக்கும் அப்படி ஃபீல் ஆகல. ஓகேவா? சோ இப்ப நம்ம டிரான்ஸ்ஃபர் டெஸ்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டிஷ்யூவை, நார்மல் டிஷ்யூவை எடுத்து உங்களுக்கு நான் டிரான்ஸ்ஃபர் ஆகுதான்னு காமிக்கிறேன். நத்திங். நெக்ஸ்ட் நம்ம வந்து தண்ணி ஊத்தி பார்க்கலாம். ஓகேவா? எனக்கு மெயினா ஸ்வெட் ஆகுறது என்னோட காது பக்கத்துலயும் என்னோட நெத்திலையும் தான். ஸோ அங்கதான் உங்களுக்கு வச்சு காமிக்க போறேன். இப்ப நான் என்ன பண்றேன்னு தெரியல, உதறேன்னு நினைக்கிறேன் நிறைய தண்ணி வந்துருக்குத. சி, சக்சஸ். முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு டீடைல்டான ஒரு டுட்டோரியல் நான் உங்களுக்கு தந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இனிதான் நான் வந்து வாய்ஸ் ஓவரே கொடுக்க போறேன். ஸோ ஃபியூச்சர் மீ ப்ளீஸ் டோன்ட் டிசப்பாயிண்ட். பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு வேற ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான மேக்கப் டுட்டோரியல் வேணுமா அப்படின்னு கேளுங்க. பிகாஸ் மேக்கப் டுட்டோரியல் இந்த மாதிரி இன்டெப்தா பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. ஸோ கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது ஃபங்க்ஷன் வருதா, மேரேஜஸ்லாம் நிறைய வரப்போகுதா, எனக்கு இதெல்லாம் தெரியாது பார்த்துக்கோங்க. யாராவது கேட்டாதான் எனக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அவ்வளவுதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை எல்லாரையும் அடுத்த வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும்